அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. டி.கே. ராஜா அவரை பார்க்கும்போது நான் எப்படி முதல்ல இந்த சமூகத்துல வந்து ஓடோடி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கவர் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கொண்டு போகணும்னு நினைச்சோம். அதே போல டி.கே. ராஜா வந்து அந்த இடத்துல போய் நம்மள மாதிரியே ஒரு பல கஷ்டம் வரும். இன்னைக்கு நம்ம சமூகத்திலே யூடியூப் சேனல்கள் இருக்கலாம், ஆனா அந்த களத்துல போய் நிக்கிறதுங்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வழியை வேதனை சொன்னதற்கேன் நான் கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு உடனோடு பார்வை வந்து பட்டியலும் வெளியில் போகணுங்கிறது தான் எனக்கு அதான் உடன்பாடு. நம்ம சாதனக்கூடாது இந்த பட்டியலும் வெளியில் போயிடணும் அப்படிங்கிற முடியாது. எனக்கு அடிக்கிற சொல்லே எனக்கு நம்மளுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை, எசிங்கிற சொல்லே ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. அப்போ ஒரு மூத்த வழக்கறிஞர் அரசு பண்ணி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க காலத்துக்கு தனிக்கிற அப்படின்னா என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மீடியா வச்சு நடத்திட்டு இருக்கேன் உறவுகளுக்காண்டி எல்லாத்தையும் தெரியும் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம சமூகம் எங்கெல்லாம் வந்து பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல என்னோட மூவேந்தர் மீடியா மட்டும் கிடையாது, வேற என்ன நினைச்சிட்டு மூவேந்தர் மீடியா மட்டும்தான் அப்படின்னு. நம்ம சமூகத்தில் என்ன நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, அவங்களுக்கும் உங்களோட ஆதரவை கொடுக்கணுன்றதை இந்த காணொலி இந்த மக்கள் வாயிலாக கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம லிங்கேசன் என்ற வீரத்தமிழ் மீடியா வச்சிருந்தாரு சகோதரர் கோச்சிக்கவனா எல்லாத்தையும் கொஞ்சம் அடையாளப்படுத்தணும் இருந்தாரு கொஞ்சம் வாங்கிட்டீங்க. அதே மாதிரி டி.கே. ராஜா அண்ணன் எங்க இருக்காங்க தெரியல. உண்மையிலே அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. டி.கே. ராஜா அவரை பார்க்கும்போது நான் எப்படி முதல்ல இந்த சமூகத்துல வந்து ஓடோடி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கவர் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கொண்டு போகணும்னு நினைச்சோம். அதே போல டி.கே. ராஜா வந்து அந்த இடத்துல போய் நம்மள மாதிரியே ஒரு பல கஷ்டம் வரும். இன்னைக்கு நம்ம சமூகத்திலே யூடியூப் சேனல்கள் இருக்கலாம், ஆனா அந்த களத்துல போய் நிக்கிறதுங்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வழியை வேதனை சொன்னதற்கேன் நான் கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 6 வருஷத்துல நான் பட்ட கஷ்ட வழி வேதனைகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வீரத்தமிழன் மீடியா நம்ம லிங்கேசனா இருக்கட்டும், டி.கே. ராஜா எங்க இருக்கீங்க கொஞ்சம் மேடைகள் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க யாரும் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணணும். மூவேந்தர் மீடியா மட்டும் இல்லாம இவங்களோட யூடியூப் சேனல் பண்ணணும். அதே போல பாண்டிய நாடு வாலிபலின்னு வச்சு நடத்துறப்ப சக்திவேல் பாண்டியன் கொஞ்சம் வர அவர் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கு. ஆனா களத்துல வந்து அதாவது அது நல்லதோ கெட்டதோ பாதிப்போ கஷ்டமோ எல்லா விஷயத்திலையும் அந்த இடத்துல களத்துல வந்து நிக்கிறது இந்த மாதிரி சேனல்ல நிக்குது. ஸோ அந்த சேனலுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பாதிக்கப்படும் போது இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கிற நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதே ஒரு மீடியா தான். ஏன்னா நம்ம அரங்கத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க. ஏன்னா சின்ன படம் நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம சாதாரண ஒரு யூடியூப் சேனலா இருந்து இன்னைக்கு அனைவருமே அந்த மக்கள் வந்து கொண்டாடப்படக்கூடிய விஷயத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம செஞ்ச வேலைகள். அதனால வந்து இந்த சேனலும் வாங்கி கொடுக்கணும். பாடையான ஒரு டி.கே. ராஜா யூடியூப் சேனல் இவர் வச்சு நடத்துறாப்புல, இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்ம லிங்கேசன் இருக்காப்புல வீரத்தமிழ் மீடியா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாண்டிநாடு வள்ளியூர் வச்சு நடத்துறாப்புல சக்தியில் பண்ண அவர் வர கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் உடல்நிலை பெறுவதனால தாமதம். அதனால இந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்க என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அவங்க ஊக்கமா இருப்பாங்க. அவங்க நினைக்கிற என்ன இப்ப அண்ணனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை விட்டுட்டு சமூகத்துல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கிட்டத்தட்ட இந்த 6 வருஷம் நான் சொல்றேன்ல, நான் பட்ட கஷ்டங்கள் அதிகம். அதை தாண்டி இந்த இடத்துல அவங்க வந்து இந்த நம்ம சமூகத்திலே ஒரு ஊடம் வச்சு கொண்டு போறோம். இன்னைக்கு நம்ம மூவேந்தர் மீடியா பார்த்து நிறைய யூடியூப் சேனல் இருக்கிறதுனால ரொம்ப பெருமைப்படுறேன். நாளைக்கு நான் இல்லாட்டினாலும் எனக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் எனக்கு பிறகு இவர்கள் போன்ற நபர்கள் வந்து சரியா வழி நடத்துவான்னு நான் நம்புறேன். அதனால வந்து இவங்களுக்கும் ஆதரவு கொடுங்கன்ற கேட்டுக்கிறேன். அது மூவேந்தர் மீடியா கொடுத்த ஆதரவை அனைத்து நம்ம சமூகத்தில் இருக்க யூடியூப் சேனல் கொடுத்து சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடுக்கிறேன். நன்றி. ஏன்னா உங்களுடைய உழைப்புகள் தேவை. நீங்க எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது, எந்த கட்சியில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளுடைய அனைவருடைய ஒட்டுமொத்த ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து பட்டியலும் வெளியில் போகணுங்கிறது தான் எனக்கு அதான் உடன்பாடு. நம்ம சாதனக்கூடாது இந்த பட்டியலும் வெளியில் போயிடணும் அப்படின்னு நினைக்கிற முடியாது தான் எனக்கு. ஒரு மூத்த வழக்கறிஞர் சொல்றாரு, அவர் பேசிக்கிட்டு ஒரு பையன் போகிறோம், நம்ம வதியத்துக்கு பையன் போய் பார்க்குறோம், அவர்கிட்ட சொல்றாரு என்ன தரம் தாக்கா அப்படியே அவர் தான் வந்து ஒரு தலித்து கேஸ் அவர் தலித்து கேஸ் நிறைய வர்றாங்க, அவர் தலித்தாங்க அப்படின்னு சொல்றாரு. மூத்த வழக்கறிஞர் அரசு புதிய பொறுப்பெடுத்தாரு. ஒரு பையன் போனதுக்கு என்ன நீ அவர் தலித்து திட்டிக்கிறாங்க, தலித்துக்கிறாங்க
அப்படிலாம் பேசுறது. நமக்கு பரவ அந்த தலித்து எஸ்டிங்கிற வார்த்தையை அவங்க வயல ஏறிட்டு நல்லா. ஸோ இந்த ஒன்றுக்கு நம்ம வெளியில் பண்ணணும்னா நமக்கு இல்லை, நம்மளோட ஜென்ரேஷன் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வரணும்னு நினச்சோம்னா பட்டியல் வெளியேற்றம் நமக்கு கட்டாயம் தேவை. அந்த பட்டியல் வெளியேற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள்லாம் ஒரு நல்லபடியான ஆளுமைக்கு வாங்க, அரசியல் ஆளுமைக்கு வாங்க. உங்கள்கிட்ட எல்லாருக்கும் மேலே திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து நல்ல பேச்சாளர்களாக இருக்கீங்க. இவ்வளவு பெரிய பேச்சாளர்களாக வச்சுக்கிட்டு வச்சு கேட்குறான், பேச ஆளுநர் வாங்க வாங்க கூப்பிட்றாங்க. பேச தெரியாத கூட காய்ச்சல் மந்திரியாக இருக்கான், மாவட்ட எல்லாம் இருக்கான். ஆனால் நீங்கள் பேச்சாளர் வரலாறு புதிய டிப்ஸ் வச்சுருக்க ஆளுங்கள்லாம் போயிட்டு ஒரு அமைப்புக்குள்ளே மூடி கிடக்காதீங்க, தப்பு அது. அதாவது வெளில வாங்க, எல்லாரும் வெளில வந்து எல்லா அரசு கட்சியிலும் பயணித்து நல்லபடியாக வந்தீங்கன்னா மட்டும்தான் இது சாதகமாகும். அடுத்து சொல்லிடுறேன், பட்டியல் வெளியேற்றம் இந்த அரசு மத்திய அரசு அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதனால் வருகிற எலெக்ஷனில் கூட நம்ம ஒட்டுமொத்த நம்ம சப்போர்ட்டை வந்து மத்திய அரசு பாஜக அரசு நம்ம காட்டினா கூட அவங்க வந்து ஓவர்லுக் பண்ணி பண்ணலாம், இல்லை மிரட்டி கூட பண்ணலாம். பேர் மாற்றத்துக்கு கூட பழைய சீஃப் மினிஸ்டர் வந்து மிரட்டி தான் பண்ணாங்க. இப்போ இருக்க உள்துறை அமைச்சர் வந்து கூப்பிட்டு உடனே கைது போட்டு அனுப்பணும்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்துச்சு, இல்லை வந்திருக்காரு. அவரும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. இப்போ இருக்க மத்திய உள்துறை அமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இவங்க பட்டியல் வெளியே கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அவங்களுக்கான நம்மளுடைய ஆதரவு வந்து குறைஞ்சிட்டே போகுது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் சொல்ல எனக்கு அண்ணன் மணிமண்டம் பாராட்டுனாலும் கூப்பிட்டாங்க, அண்ணன் ஜெயச்சந்திரன் கூப்பிட்டாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவு திறன் அதாவது அரசு விழா வந்து நீங்கள் செப்டம்பர் 14 வச்சுக்கணும். எனக்கே மாற்றினீங்க அப்படிங்கிற என்னோட கேள்வி. ஏன்னா அது மாற்றிட்டு அது ஒரு அரசு விழாவை வெளியில் தெரியாமல் போயிடும். இப்போ அப்துல் கலாம் இது பண்ணுறாங்க இல்லையா, அதை மாதிரி வெளியில் தெரியாமல் ஒரு காலத்தில் வெளியே தெரியாமல் போயிடும். ஆனால் அதே இது நீங்கள் நினைவு நாள் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி பற்றி ஒரு 20 லட்சம் 30 பேர் வராங்க இல்லையா, நீங்கள் அன்னைக்கு பண்ணீங்கன்னா அது கூட இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா. அன்றைக்கி அது மந்திரியா அன்றைக்கி அந்த புரோட்டோகால் படி அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் பெருமையாக இருக்கும். இல்லை அதான் சொல்கிறேன், அது பண்ணக்கூடாது. எனக்கு அந்த ஃபங்க்ஷன் அதான் கலந்துக்கல. ஆனால் இவிகேஸுக்கு அதான் சொல்லலாம். ஆனால் தப்போட இது பண்ணுறது இல்லை, அவங்க கொடுத்துருக்காங்க இதாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற இதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நம்ம வந்துட்டாங்க. நான் வந்து ஒரு கட்சியில் பயணிக்கிறவங்களா அதை கலந்துக்க முடியல, அந்த விழாவில் நீங்கள் நடத்த விழாவில் கலந்துக்க முடியல. ஆனால் இன்னும் பிற்காலங்களில் வந்து கட்டாயமாக வந்து நம்மளுடைய இந்த மாதிரி கருத்தரம் கூட்டம் தேவையில்லாதது நான் சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், கரிகாலம் சொல்லிடுறேன். இன்னும் வந்து தெருவில் இறங்கி போராடணும். நம்ம வந்து வன்முறையாக சொல்லணும். நம்ம தெருவில் இறங்கி போகிறோம்னா வெளியில் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மட்டும்தான். அண்ணன் சரவணன் நீங்கள் சரவணபாடி வந்து பண்ணாங்க நினைக்கிறேன், நீங்கள் பண்ணீங்களா? அண்ணா ஒரு வாட்டி பட்டியலேற்றம் பண்ணீங்க நினைக்கிறேன். அதை மாதிரி தான் பண்ணியாகும். நம்மளுடைய போக வெளியில் பண்ணணும். இந்த மாதிரி அரங்குகளில் பண்ணாமல் வெளியில் பண்ணணும். நீங்கள் 10 பேர் 20 பேர் இருந்தாலும் சரி. இப்போ ஒரு முக்கியமான ஊர் வந்து அந்த ஊருக்காரங்க ஒரு 50 பேர் வந்து ரோட்டில் ஒரு சாமியான கூட்டு உட்காந்து ஒரு நாள் உண்ணாவிரதம். அப்போ தான் இது வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து போய் சேரும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு கருத்தரங்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்த சகோதரர் முத்துப்பாண்டிக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுவரும் கூட்டங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் தெரியும், இந்த மாதிரி நீங்கள் சோசியல் மீடியாவில் இது வந்து எக்ஸ்போஸ் ஆகும், நல்லபடியாக ஆகும். நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் வருங்காலங்களில் வந்து பெரிய லெவலில் கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து சாத்தியம் ஏற்படும். இல்லைன்னா இப்போ இருக்க மாநில அரசு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏற்றுக்காத காரணம் வந்து அவங்களுக்கு மற்றவங்க ஓட்டு தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கெட்டோர் பண்ணி பண்ணோம்னா நம்ம பெரிய லெவலில் ஒரு நம்மளுடைய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு ஒன்று கேட்டுக்கிறேன். நன்றி.